இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, வாக்குறுதி. இந்த வாக்குறுதி என்ற இந்த வார்த்தை தான் வாழ்வின் ஆதாரமாகவே இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி வாயிலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நிகழ்ச்சியை வைத்து அழகாக வாக்குறுதியின் மேன்மைகளை நற்செய்தி நமக்கு பறைசாற்ற விரும்புகிறது. வாங்க வார்த்தையோடு பயணம் செய்து அதை அறிந்து கொள்ளுவோம். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் பாலநேசு உங்களில் பிறந்து அருளையும் அமைதியும் அருள்வாராக. அன்பில் இணையவர்களே, யோவான் 14:21 சொல்லுகிறது, என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார் என்று அழகாக வார்த்தை நமக்கு சொல்லித் தருகிறது. ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவர் அல்ல, அவரது விருப்பத்தின்படி நடப்பவரே விண்ணகம் செல்வார் என்று வார்த்தை கற்பிக்கிறது. ஒருவது பிறப்பால் அல்ல, அவரது செயலாலே அவருக்கு நாம் பெருமை சேர்க்க முடியும். அன்பார்ந்தவர்களே, கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதில் மரியாவே நமக்கு முன்மாதிரியாக இருக்கின்றார்கள். ஆம், வாக்குறுதிகள் மனித வாழ்க்கையில் முக்கிய இடம் வகிக்கிறது என்பதை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எதிர்காலத்திற்கு மறுபெயர் வாக்குறுதி என்று சொன்னால் அது மிகையாகாது. வாக்குறுதிகளை வைத்துத்தான் எதிர்காலத்தின் மீது நாம் நம்பிக்கை வைக்கின்றோம். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்களின் வாழ்வு வாக்குறுதிகளை அடிப்படையாக வைத்து அமைந்ததாக வரலாறு சொல்லுகிறது. ஆம், அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்கும் ஒரு மெசியா வருவார் என்ற ஒரு வாக்குறுதி இஸ்ரேல் மக்களை பல தலைமுறைகளாக வாழ வைத்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி அழகாக அந்த வாக்குறுதியின் மேன்மையும் இந்த வாக்குறுதி இடமாற்றம் அடைவதை குறித்து அழகாக சொல்லுகிறது. அன்பார்ந்தவர்களே, நற்செய்தியில் வாக்குறுதிகள் இடம் மாறுவதை காண்கிறோம். இறைவனின் வாக்குறுதி கன்னிமரியாவுக்கும் மரியாவின் ஆகட்டும் என்ற வாக்குறுதி இறைவனுக்கும் பரஸ்பரமாக இடம் மாறுவதை நாம் முழுமையாக கவனிக்கின்றோம். இந்த வாக்குறுதி பரிமாற்றம் உன்னதமான பரிமாற்றம். ஏதோ பெயருக்காக கொடுத்துவிட்டு பின்பு காற்றில் பறக்க விட்ட வாக்குறுதிகள் அல்ல இவை. திருமணமாகிற தம்பதியர்கள் வாக்குறுதி கொடுக்கிறார்கள். இன்பத்திலும் துன்பத்திலும் நான் நமக்கு பிரமாணிக்கமாய் இருப்பேன் என்று ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார்கள். அதில் இன்று நிலைத்திருக்கிறார்களா? தங்கள் பிள்ளைக்கு திருமுழுக்கு கொடுக்கிற பொழுது அவர்களை நேர்வழியிலும் இறைவனது கட்டளையிலும் வளர்த்தெடுப்போம் என்று ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார்கள். நிச்சயமாக அது நல்ல முறையில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதா? எத்தனையோ தலைவர்கள் பலவிதமான வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள், அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்களா? என்று வாக்குறுதிகள் கொடுக்கிறார்களே தவிர அதை யாரும் நிறைவேற்றுவதில்லை. அன்பார்ந்தவர்களே, கடவுளின் இறைநிலையையும் மரியாவின் மனித நிலையையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறைநிலையிலும் சரி மனித நிலையிலும் சரி இரண்டு நிலையிலும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி கடைசி வரை காப்பாற்றப்பட்டது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இது நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடம். மனித வாழ்க்கையில் வாக்குறுதிகளுக்கு பஞ்சமில்லை, ஆனால் அதை யாரும் இன்றி நிறைவேற்றுவதில்லை. அதன் அர்த்தத்தை யாரும் புரிந்து கொள்வதில்லை. வாக்குறுதி என்பது காற்றில் பறக்க விடப்படும் காகிதம் போல இன்று எல்லோர் உள்ளத்திலும் இருந்து கொண்டிருக்குது. அன்பார்ந்தவர்களே, மத்தேயு 5:37 சொல்லுவது போல நம்ம ஆண்டவர் இயேசு அழகாக சொல்லுகிறார், நம்முடைய வாக்கு ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என இருக்க வேண்டும். நமது அன்னை மரியாவை போல நாமும் வாக்கு தவறாத மனிதர்களாக, வாக்குறுதிகளை நிறைவேற்றும் மனிதர்களாக வாழ வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு கொடுக்கிற பிராமிஸுக்கு உண்மையெல்லாம் இருக்கிறோமா? வாக்குறுதிக்கு தெளிவான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சிந்திப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, இன்று குடும்பங்கள் பிரச்சனைகள் மாட்டி தவிப்பதற்கு காரணம் வாக்குறுதிகளில் நிலைத்திருப்பதில்லை. அந்த வாக்குறுதிகளை புரிந்து கொண்டு ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொண்டு நல்ல முறையில் பாலநேசுவின் அருளை பெற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.